இன்னைக்கு சின்ன மருமகளில் மொய் விருந்து நிகழ்ச்சிக்கு தேவையான காய்கறி மளிகை ஜாமான்கள் எல்லாத்தையும் வசந்தியும் தமிழ்ச்செல்வியும் வாங்கிட்டு சமையல் வேலையை ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ செல்லதுரை வந்து, அம்மாடி தமிழ், உன் மருத்துவ படிப்புக்கு தேவையான 1,00,000 ரூபாவை நான் கொடுக்குறேம்மா, நீ இதை வச்சு படிமா, இந்த மொய் விருந்து நிகழ்ச்சினா வேண்டாமா அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மாட்ட, அம்மா மரியாதை இந்த ஆளை தூர் போக சொல்லுமா, இப்போ என் கண்ணு முன்னாடி மட்டும் போகாமல் இருக்கட்டும், இங்கே நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லுவோம். வசந்தி சத்தம் போடுறாங்க, ஏங்க நீங்கள் வெளியே போங்க, அவன் ஏதாவது ஏற்குமாறாக பண்ணிட்டு போகிறான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லுவோம். செல்லதுரை அந்த இடத்த விட்டு வெளியே போயிடுறாங்க. அடியே தமிழ், இன்னும் 2 ஜாமான் வாங்க மறந்துட்டோண்டி, அது இப்போவுமே தேவைப்படுது, என்னடி செய்ய அப்படின்னு சொல்லுவோம். வருத்தப்படாதம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கூட எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அங்கே தனியாக நடந்து போயிட்டே இருக்கும்போது சேதுவும் காரில் போயிட்டு இருந்த ஆள் கார் ரிப்பேர் ஆனோடனே அங்கேயே நிற்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியாமல். அங்கே பார்த்தா 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. போய் பேசலாமா அப்படின்னு சேது மனசாட்சி சொல்லிகிட்ருக்கு. இங்கே தமிழ் மனசாட்சி அதுக்கு மேலே சொல்லிகிட்ருக்கு, நீனும் போய் பேசு, 1000 இருந்தாலும் உன் புருஷன் ஒரு தப்பு பண்ணால் என்ன இப்போது, நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. ஆனால் தமிழ், நீ சொல்கிறதெல்லாம் கேட்க முடியாது, நான் போய் அந்த ஆள்கிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா சேதுவோட மனசாட்சி, சேது நீ தான் தப்பு பண்ணியிருக்க, இருந்தாலும் அந்த பொண்ணு அப்படி ஒரு வார்த்தை நீ சொல்லியிருக்கக்கூடாது, நீ போய் மன்னிப்பு கேள்றான் அப்படின்னு சொல்லுவோம். சி, அவள்கிட்ட மன்னிப்பு நான் கேட்குவான், அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். என்னத்தையாவது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனசாட்சி மறைஞ்சு போயிடுது. அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ் சேது பக்கத்தில் வந்து, நீ என்னை என்னென்னா சொல்லி என்னை காயப்படுத்தின, அதுக்கெலாம் சேர்த்து மாற்றி இருக்குது, நான் காலேஜ் போய் நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகி என் வயிற்றில் வளர்கிற உன்னுடைய பிள்ளைய நல்லபடியாக பெற்று எடுப்பேன், அப்போது என் பிள்ளைன்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்னு சொல்கிறாங்க. உன் வயிற்றில் வளர்றது என் பிள்ளை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், நான் உன் வீட்டு பக்கம் ஏண்டி வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளையோட அப்பா யாரோ அவன் வரும் அவன் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லுவோம். தமிழுக்கு ரொம்ப கோவம் வந்து பலார்னு சேது கணத்தில் 2 அறையை விட்டுறாங்க. சேதுவும் போடின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி கீழே தள்ளி விடுறாங்க. தமிழ்ச்செல்வி கையில் காயம்பட்டு லைட்டாக ரத்தம் வருது. அந்த வலி தாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு போய் மொய் விருந்து நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்காங்க. அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேது வீட்டுக்கு போய் ரொம்ப கோவத்தில், அப்பா நீங்கள் உடனே போய் லாயரை பார்த்து அந்த தமிழ்ச்செல்வியை வெட்டி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். அப்பத்தான் மோகனா எல்லாரும், என்னப்பாச்சு, ஏன் திடீர்னு வெளியே போயிட்டு வந்து இவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு சொல்லுவோம். அந்த திமிர் பிடிச்சவ என்னை கன்னத்திலே ஓங்கி அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். சாவித்திரி எல்லாம், சேது என்னையா சொல்கிறேன், உன்னையே அரைஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆமாம் அத்தை, அவன் என்னை அரைஞ்சிட்டான், இனி அவள் கூட என்னால் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, இப்போவுமே எனக்கு டைவர்ஸ் அப்ளை பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லுவோம். உடனே சன்னாசி பார்த்துட்டு, சன்னாசி நீ போய் வக்கீல் பார்த்துட்டு வா, அவளுக்கு டைவர்ஸ் நோட்டீஸை உடனே அனுப்பிடலாம், இனி அவள் இந்த குடும்பத்தில் வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லாதவ அப்படின்னு சொல்லுவோம். மோகனா மனசில் கஷ்டப்பட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்ணுச்சு, எதுவாக இருந்தாலும் வாயில் பேசியிருக்க வேண்டியது தானே, இப்படி புருஷனை இப்படி அடிக்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு மோகனா இங்கே பதறி நிற்கிது. தமிழ்ச்செல்வியும் வீட்டுக்கு போய் நடந்த விஷயம் எல்லாத்தையும் வசந்திட்டு சொல்லுவோம். வசந்தி, ஏன் தமிழ் கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம்ல, என்னதான் கோவம் இருந்தாலும் புருஷனை இப்படி அடிக்கலாமா தமிழ் அப்படின்னு சொல்லுவோம். நீ சும்மா இருமா, அந்த ஆளை பற்றி உனக்கு தெரியாது, எனக்கு எவ்வளோ இருந்துச்சு தெரியுமா, வந்த கோபத்துக்கு அந்த ஆள் அரைஞ்சது மட்டும் இல்லை, அவனை கொன்னே போட்டிருப்பேன் அப்படின்னு சொல்லுவோம். ஏப்ல இங்கே ஆறு இப்படிலாம் பேசிட்டு இருக்காதுப்ல, விடு, கோபத்தை கொஞ்சம் குறை அப்படின்னு சொல்லுவோம். தமிழ்ச்செல்வி, அம்மா இங்கே பாரு, இனி அந்தால என்னோட புருஷன் சொல்லி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். சரி பிள்ளை, பேச்சை விடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வீவர்ஸ், அடுத்து சின்ன மருமகளை இதுதான் நடக்க போகுது.